அடுத்து ஊட்டியில நாங்க போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கார்டன் தாங்க. இந்த கர்நாடகா கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில தான் இருக்குது. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஊட்டி அப்படின்னாலே சுற்றுலா பயணிகளுக்கு வந்து நினைவுக்கு வர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ரோஜா பூங்கா, அடுத்து பொட்டானிக்கல் கார்டன், அடுத்து படகு இல்லம். இந்த 3 தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். போனவங்கள கேட்டாலும் நாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா அங்க தான் இதத்தான் சொல்லுவாங்க. வேற எதையும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? இது எல்லாமே நான் சொன்ன 3 இடம் சிட்டிக்குள்ள தாங்க இருக்கு. இப்போ புதுசா கர்நாடகா கார்டனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இனி வரக்கூடியவங்க இது போல வீடியோக்களை பார்த்து அவங்க இங்கேயே வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கர்நாடகா கார்டன் வந்து இப்போ சூப்பரா வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்க இந்த கர்நாடகா கார்டனுக்குள்ள உள்ள போகும்போது என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ள போனோம். பார்க்கறக்கு தரமா தான் இருந்தது. நல்லா இருந்ததுங்க. இப்போ ஊட்டியில் வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து இது 4 தானா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. ஊட்டியில் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம அதெல்லாம் சுற்றி பார்க்கணும் குறைஞ்சது ஒரு 3 மாதமாவது வேணும். ஏன்னா ஊட்டியிலே தங்கி சுற்றி பார்க்கணும். அதனால தான் வெளிநாட்டு பயணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்கள் வந்து ஊட்டியில் வந்து தங்கி ஊட்டியோட கிளைமேட்டை அனுபவித்து இந்த இடங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து ரசித்து அனுபவிச்சுட்டு அவங்க போகிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வராங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்க அளவுக்கு நம்ம ரசித்து பார்க்குறோமா அப்படின்னா அது தெரியலைங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அப்பப்போ போயிட்டு வர்றாங்க. ஏன்னா அந்த ஊட்டி வந்து எத்தனை முறை போனாலும் ஒரு சலிக்காத ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஊட்டி தான். ஏன்னா நமக்கு எப்போ போனாலும் வந்து ஊட்டி வந்து நம்மளை வரவேற்கும். எப்படி வரவேற்கும் அப்படின்னா குளுமையாக இருக்கும். எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நமக்கு பெருசாக தாக்கம் தெரியாது. ஆனால் அந்த ஊரை பொறுத்தளவு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பயப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரியாதுங்க. அவ்வளோ தொலைக்கு வந்து அந்த கிளைமேட் வந்து நம்மளை வந்து அப்படியே ஏமாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திடீர்னு நல்லா வெயில் அடிச்சிருக்கும், திடீர்னு மழை வந்துடும். அதே மாதிரி திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி உள்ள இடம் தான் ஊட்டி. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த ஊட்டியை பிடிக்குதுங்க. இப்போ இந்த கர்நாடகா கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நிறையா விதமான பூக்கள், செடிகளை எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி வெளிநாட்டினுடைய தரத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக இருக்குங்க. அப்படியே பாக்ஸாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு இந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா விதமான குழந்தைகள் விளையாட்டுறதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது இந்த இடம். பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோம்னாலே அப்படியே இந்த காட்சிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதாவது மனிதனுக்கு வந்து கண்ணுன்னு ஒன்று இருந்தால் இந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்த்தா தான் அந்த கண்ணும் சந்தோஷப்படும் அப்படிங்கிறத நம்ம உணரலாம். அந்தளவுக்கு வடிவமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாதிரி இடங்களையெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோடு யூடியூப்பில் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, இப்போ என்னைய போல் எல்லாருமே வந்து வெளியூர் போய் சுற்றி பார்க்க முடியாது. நானும் வந்து நேரம் கிடைக்கும் போது தான் சுற்றி பார்க்குறேன். இது வந்து நிறைய பேர் சூழ்நிலையினால் வந்து சுற்றி பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு பணம் காசு இருந்தாலும் சுற்றி பார்க்க முடியாது. ஒரு சிலருக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு ஆள் இருக்காது. அவங்க அதை போய் சுற்றி பார்க்க முடியாது. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் வந்து கண்டிப்பாக வந்து வெளியூர் போய் இந்த மாதிரி இடங்களை வந்து கண்டிப்பாக சுற்றி பார்க்கவே முடியாதுங்க. அதனால தான் இவங்கெல்லாம் சந்தோஷப்படணுங்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி வீடியோக்களையெல்லாம் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறேன். வேறு எந்த விதமான நோக்கமும் எனக்கு கிடையாது. இனி வரும் காலங்களில் நிறைய இடங்களுக்கு நான் போவேன். அந்த வீடியோக்களையும் வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணுவேன். நீ அடுத்தடுத்து ஊட்டிக்கு வருவேன். வந்தாலும் நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் வந்து இந்த வீடியோக்களை கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவேன். ஏன்னா நான் பார்த்த காட்சி இவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து கொழுன்னு தண்ணி ஒழுகும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, குளங்கள் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வண்ண மீன்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இதுக்குள்ளே ரொம்ப உன்னிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வண்ண மீன்கள் இருக்கும். அதுமாதிரி தண்ணி வந்து விழுகிறது, இதெல்லாம் வந்து அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே செடிகள் இருக்குது பார்த்தீங்களா? இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணை கவர விதமாக இருக்கும். அதே மாதிரி நடபாதை மேம்பாலம் அது உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் அந்த நீர்வீழ்ச்சி உருவாக்கிட்டு வர்றாங்க. நீ வருங்காலங்கள் இதுவும் செயல்பட்டதுன்னா இந்த கர்நாடகா கார்டன் சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த நடைபாதை மேம்பாலத்தில் ஒரு நடையை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. நீங்களும் இந்த கர்நாடகா கார்டன் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து ஊட்டிக்கு வந்தேன்னா நிறையா வீடியோக்களை எடுத்து அப்லோடு பண்ணுறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.